நான் வந்திருக்குது இப்போ விருகம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே கோயம்பேடு. ஆமாம், செந்தமிழன் சீமான் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது ஏற்கனவே நான் வந்து ஒரு பழைய காங்கிரஸ்காரங்க, காமராஜர் காலத்தில் காமராஜர் கூட இருந்தவன். அதுக்கு பிறகு உள்ள அரசியலில் வந்து திமுக அதிமுக வந்து நான் அவ்வளவு எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுடைய ஆட்சி புறாமே ஊழல் ஆட்சிங்கிறதுனால அப்படியே ஒதுங்கி தான் இருந்தேன். இப்போ ஒரு 10 ஆண்டு காலமா வந்து சீமான் வந்து மிகப்பெரிய போராடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கூட இல்லை. தமிழ் தேசியத்தை பற்றி தான் அவர் வந்து கொண்டு வந்தார். இந்த தமிழ் தேசியம் மட்டும் எனக்கு பிடிச்சது மட்டும் கிடையாது. அவர் செய்யற நோக்கம் வந்து தமிழர்களுக்காக நல்லா பண்றாரு. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கும் போது நான் என்ன நோக்கம் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஞாபகம் வந்துச்சு. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு பைசா கூட ஊழல் பண்ணல, சம்பாதிக்கல. அவர் காலகட்டத்தில் ஒரு 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். மிகப்பெரிய போராட்டம்லாம் முதல்ல நடந்தது. 9 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். 9 ஆண்டு காலம் ஆட்சி. அப்படி ஒரு அருமையான ஆட்சி கொண்டு வந்தாரு. அதாவது காமராஜர் ஆட்சி இன்னும் அவரு காலங்காலமாக அழியாத ஒரு ஆட்சி. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து இன்னைக்கு தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையோட தான் நான் வந்து இந்த கட்சியில பயணிக்கிறேன். சொல்லுங்க, கேளுங்க. தொடர்ந்து எதிர்ப்பு நிறைய வருது அவங்க கட்சியில இருந்தா. தம்பி, சில பேர் வந்து சில இதுகளை சொல்லுவாங்க, அறியாமை செய்யறது நிறைய பேர், அறிஞ்சு செய்யறது வரை அறியாமை செய்யறது. இப்போ ரசிகர்கள் இருக்க வேண்டிய நான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் ரசிகர். 60 ஆண்டுகளுக்கு முன்னால எம்ஜிஆர் ரசிகர் தான். அப்போ அன்றைக்கு நான் வந்து ஓட்டு போடுறது வந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ ஓட்டு போடலை. நான் ஒரு காங்கிரஸ்காரனால காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டேன். அது வேற விஷயம். அரசியல் வந்து வேற. சினிமா பார்க்க போறோம், இன்றைக்கு தேட்டருக்கு போறோம், படம் பார்க்குறோமா, முடிஞ்சு அது என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நேர போக்கு, அவ்வளோதான். இப்பெல்லாம் படம் பார்க்கறதுக்கு போறதுக்கு இன்னும் வர பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆளே இருக்காது படம் பார்க்கறதுக்கலாம். சினிமாவே ஓடாது. ஏன் தெரியுமா? அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் வெளியே வந்துருச்சு. ஒரு செல்போனை தொட்டு பார்த்தாச்சுன்னா போதும், எல்லாமே வந்துருச்சு. அந்த அளவில் இருக்குது. அப்போ இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னாச்சுன்னா, யார் பேசுறா அப்படின்னாச்சுன்னா ஒன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். சீமான் மேல ஒரு வெறுப்பு உள்ளவர்கள், அதாவது நம்ம வந்து அவன் விஜயருடைய ரசிகர்கள் மட்டுமே சொல்லாது, விஜயருடைய ரசிகர்கள் போர்வையில சீமானுக்கு வேண்டார்கள் அத்தனை பேரும் பேசுறான். ஒண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இன்னொரு யார் பேசுறான்னா, அவன் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு ஒரு படம் இன்னைக்கு தேட்டர்ல வருது, 200 ரூபா டிக்கெட்டுக்கு 2000 ரூபா கொடுத்து பாக்குறான் தெரியுமா? 2000 ரூபா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குறா, அவன் தான் அப்படி பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த காசை பற்றி அருமை தெரியாது. அவன் வீட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சி தாய் தோப்ப விட்ட சண்டை போட்டு 2000 ரூபா வாங்கிட்டு போய் படம் பார்க்கறான் ஒரே நாளில். ஏன்னா அப்படிப்பட்ட ரசிகர் இருக்கிறான். அவனுக்கு புரிய வைக்க முடியாது, நம்ம தான் புரிய வைக்கணும். அதாவது விஜய் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஒரு அரசியலுக்கு வர்றாந்தா, இப்ப நல்லா கிட்டத்தட்ட 55 ஆண்டு கால அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலமாக அரசியல் அனுபவத்தில் இருந்தா மட்டும்தான் முதலமைச்சருங்கிற ஒரு ஆட்சி வந்து பற்றி பேச முடியும். நேற்று வந்துட்டு இன்னைக்கு வந்து உடனே போய் கோட்டையில போய் உட்கார முடியாது, ஜார்ஜ் கோட்டையில போய் உட்கார முடியாது. முதல்ல மாவட்டம் எத்தனை இருக்குன்னு தெரியணும், எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியணும், எத்தனை தாலுகாக்கள் இருக்குது, எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு, பேரூராட்சிகள் எத்தனை, நகராட்சிகள் எத்தனை, மாநகராட்சி எத்தனை தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியான மக்கள் வாழ்றாங்க. மலை பிரதேசத்தில் உள்ள இருக்காங்க, கடல் பிரதேசத்தில் உள்ள இருக்காங்க, அடுத்த மணல் பிரதேசத்தில் உள்ளவங்க, காடு பிரதேசம், இப்படி நிறைய. ஒவ்வொருவருடைய தமிழ் மொழி தான் ஒரே மொழியா இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உணவு வகைகள், அவங்க பழக்க வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கை தரணைக்கு எப்படி தெரியுமா? எல்லாமே கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. 100% இன்னைக்கு கடனாளியா தான் இருந்துட்டு இருக்காங்க நாட்டுல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ஆட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க, திராவிட ஆட்சிகள். அதனால கடனாளியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் அரசியலுக்கு வர முடியும். அவருக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய 20 கோடி வாங்குற சம்பளத்தை 200 ரூபா இன்னைக்கு வாங்குறாருன்னா 20 கோடி சம்பளம் வாங்குவாரு. 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறான். அப்ப 250 கோடி வாங்குவாங்கல்ல. அப்ப அவருக்கெல்லாம் பற்றி மக்களை பற்றி தெரியாது. ஏதோ கையை காய்ப்பாரு, போவாரு, கூட்டம் போடுவாரு. இப்போ என்ன பொறுத்த அளவுல ஈரோட்ல அவர் வந்து அந்த கூட்டம் கூட்டாரு. அங்க நாமக்கல் இந்த பக்கத்துல வந்தாருங்களா, கரூர்ல வந்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு கூட்டம் கூட்டினாங்கன்னாச்சுன்னா காலையில எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு. இப்ப 11 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு வரணும்னு சொல்லி 4 மணிக்கு வந்திருக்காரு. சரி, வந்தா கூட பரவாயில்லையே. அவன் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? சினிமா ஷூட்டிங் இது நடந்து விடணும். நான் லைவா பார்த்துட்டு இருக்கேன். மாறி அத்தனை நடந்து போல பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு சேனலா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஆளை கூட்டுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல 10 இடத்துல கூட்டுறாங்க. அப்படியே பின்னால வா கூட்டம் கூடி எந்த ஒரு இது புரிதல் கிடையாது அவங்களுக்கு. மரத்துல ஏறுறான், மட்டையில ஏறுறான், மின்கம்பத்துல ஏறுறான், கட்டடத்துல ஏறுறான், அப்படி தொங்கி விழுறான், இங்க தொங்கி விழுறான். ஏங்க, முதல்ல ஒரு புரிதல்ங்கிறது இருக்குல்ல. தொண்டர்களுக்கு முதல்ல நல்லதை சொல்லி கொடுக்கணும். தலைவனா இருக்கிறவன் அவன் எப்படி நடக்கிறானோ அதை மாதிரி தான் தொண்டை நடப்பான்.
அப்ப தலைவனே இப்படி இருக்கும்போது தொண்டை எப்படி நடப்பான்? சாவுக்கு காரணம் யாரு? 41 பேர் சாவுக்கு காரணம் யாரு? யார் இன்னைக்கு அரசை குறை சொல்ல முடியாது. அரசு மேலும் தவறு இருக்குது. உன் கட்சிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? இதுக்கு முன்னால போன 4-5 கூட்டத்துல என்ன பண்ணா? என்ன மாதிரி நடந்தது? எத்தனை பேர் கூட்ட நெரிசல் மயக்கத்துல விழுந்தான்? எத்தனை பேர் செத்துருக்கான்? இன்னைக்கு மட்டும் பூசா நடக்கலையே, கரூர்ல மட்டும் பூசா நடக்கலையே. இப்ப அவன் செய்துட்டான், இவன் செய்துட்டான், அதெல்லாம் வேற விஷயம். யார் நீ ஒழுங்கா பண்ணியா? நீ முதல்ல அந்த பசங்களுக்கு தண்ணி கொடுத்தியா? அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்தியா? சாப்பாடு கொடுத்தியா? அதெல்லாம் ஒழுங்குபடுத்திருக்கல. கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினா நீ முதல்ல பண்ணல. ஒரு அரசியல்வாதி தானே. நினைச்ச உடனே முதலமைச்சர் யாருன்னா பிளைட்ல ஏறி நேர பறந்து போயிடலாம் வெளிநாட்டுக்கு. கோட்டைக்கு போக முடியாது ராஜா. பிளைட்ல ஏறி நேர கோட்டைக்கு போயிடலாம். அங்க போய் உட்கார முடியாது முதலமைச்சர் சீட்ல. அது எப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த இது தெரியுமா? கொள்கை, தத்துவம், நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஆமா. ஆனா உங்களை விட அந்த ரசிகர் கூட்டம் தானே அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க, மீடியாக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்க நிறைய பேருக்கு பணம் கொடுத்து, ஆயிரக்கணக்கான மீடியாக்களுக்கும் டிவிகளுக்கும் பணம் கொடுத்து விஜய் 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 இப்படியே கத்துங்க அப்படி சொல்றாங்க. தவக்க கொள்கை என்ன முதல்ல சொல்லுங்க. கட்சியினுடைய கொள்கை என்ன? வந்தா என்ன பண்ண போறாங்க தமிழ் மக்களுக்கு அதை சொல்லுங்க. வாக்கு செலுத்துறவங்க கொள்கையை பார்க்க போறாங்க. யாரு? வாக்கு செலுத்துற மக்கள் வந்து கொள்கையை பார்க்கலையே. வாக்கு செலுத்துற மக்கள் இதுவரைக்கும் காசை வாங்கிட்டு தான் அவங்க இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, வாக்களித்தாங்க, காசை வாங்கிட்டு தான். ஆனா இன்றைக்குள்ள காலகட்டம் சீமான் தமிழ் தேசியங்கிறத ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து உலகம் பூரா இதை கொண்டு வந்து இன்னைக்கு காசு வாங்குறது பாவம் அப்படிங்கறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ காசு வாங்காம ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவன் இங்க இருந்து குட்டையை குழப்பிட்டு வந்து இருக்கிறான். இப்போ நான் வர வேண்டாம்னு சொல்ல, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஏங்க ரெண்டு, அதாவது ஒன்னு திராவிட அணி போகணும், இல்லைன்னா தேசிய அணிட்டு போகணும். ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். எப்படிங்க அது? அவர் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறாரு, திராவிடத்தையும் ஆதரிக்கிறாரு. அப்படி ஆதரிக்க முடியல. ஒரே நாள் 2 மனைவியோட வாழ முடியுமா? ஒரு மனைவி தானே வாழ முடியும். இது உலகம் ஏத்துக்கிடுமா? 3 பேர் 4 மனைவியோட வாழ்றான், அது வேற விஷயங்களா? அதான் சட்டத்துக்கு மீற விஷயம். இல்ல மட்டும்தான் திராவிடமும் இருக்கு, தமிழ் தேசியமும் இருக்கு, மற்ற ஸ்டேட்ல கிடையாது. ஆமா, இங்க 2 பேரையும் ஆதரிக்கணும்ல. எங்க திராவிட அணி உருவாக்குனது தமிழ் தேசியம் தானே இருக்கு. தமிழ் தானே, நம்ம தமிழர் தானே. 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் திராவிடர்கள் தானே. யாரு? இன்னைக்கு ஆட்சியாளர்கள். ஏங்க அந்த திராவிடர்கள் இப்ப உணர்த்துறது யாரு? இன்னைக்கு திராவிடர்கள் தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க, திராவிடர்கள் தான் தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றாங்கன்னு சொன்னதே சீமான் தானே. அவர் சொன்னவர் தான் தெரியுது எல்லாத்துக்கும், உலகத்துக்கு அதான் தெரியுது. அவர் சொன்னவர் தான் திராவிடர்கள் தான் அந்த நாட்டை ஆள்றாங்க, தமிழர்கள் யாரும் ஆளல இதுவரைக்கும், காமராஜர் இருப்பது யாரும் ஆளலன்னு அவர் சொன்னவர் தான் தெரியுது. மக்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்களே. இப்போ நம்மளாம் தமிழனா, தமிழன் தானா, எல்லாரும் திராவிடம் தராவணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் புரியுது அவனுக்கு. இப்போ நான் இருக்கிறேன், நான் தமிழன் தானுங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சோம், தமிழங்கிற ஒரு உணர்வு இல்ல, இல்லாம போயிருந்தது. நிறைய பேருக்கு அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு தமிழர்கள் ஒரு உணர்வு உண்டாக்குறது யாரு தெரியுமா? செந்தமிழர் சீமான் தான். அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துட்டு, அப்ப தமிழன்கிற ஒரு அடையாளம் அவர் சொல்றாரு. அதாவது தென்னகத்தில் அது ஒரு இது போடுவான், தென்னகத்துல ரொம்ப வீரமிக்கவர்களா இருப்பாங்க. நான் என்ன பொறுத்த தென்னகம் மட்டும், நானும் தென்னகத்தை சேர்ந்தவன் தான். தென்னகம் மட்டும் கிடையாது, தமிழ்னாலே வீரம் தான், தமிழனாலே வீரத்துக்கு அடையாளம் தான். ஏன்னா கடந்த கால வரலாறுகள் படி இதுல இன்னொரு விஷயத்தை கேட்கணும். நீங்க முதல்ல ஒரு முதலமைச்சர் அன்னைக்கு வரணும்னு நினைச்சாச்சுன்னா வரலாறு படிக்கணும், பல நூல்களை படிக்கணும், பல ஆயிரக்கணக்கான நூல்களை படிக்கணும் முதலமைச்சரா இருந்தா. எங்க துண்டு சீட்டு வச்சுலாம் பேச முடியாதுங்க, A4 சீட்டு வச்சுலாம் பேச முடியாதுங்க. அவர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கல்ல, நான் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மீட்டிங்ல பேசுற கார்டு எடுத்து வச்சிருக்காரு விஜய் பேசுனதெல்லாம். என்னங்க பேசுறாரு அவரு? எங்க எங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தான் இருக்கீங்க, ஒரு மனுஷன் பேசுறாரு, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை திரும்ப 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 பேசி தான் உங்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க தான் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டே மறந்து போயிட்டீங்களா மற்றவங்களெல்லாம்? ஜனநாயகம், சோசியலிசம் அதாவது எதுவுமே கிடையாது, சுதந்திரம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் எப்படின்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர், எங்க பேரன் போட்ட காலத்துல சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க. ஆனாலும் கூட தியாகிகள் பென்ஷன் வாங்க மறுத்துட்டாங்க, வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அந்த வாரிசு தான். அப்ப இந்த உணர்வு எனக்கு இருக்குங்களா? நாட்டு பற்றி எனக்கு இருக்குங்களா? முதல்ல தமிழ் பற்றி இருக்குது, அடுத்தால தேசப்பற்று இந்தியாங்கிற ஒரு இருக்குது இல்லையா? அப்படிலாம் இருக்கணும் இல்லையா? ஒரு தேசப்பற்றாது இருக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு தமிழ் பற்று கண்டிப்பா உண்டு இல்லையா? தமிழ் பற்று வரணுங்கிறத இவர் இப்ப தூண்டுறாரு, இப்ப எல்லாத்துமே சொல்றாரு. நீ தமிழடா, நீ தமிழனாயே இல்லாம இருக்க. இப்போ ஒன்னு அடையாளத்துல மறைச்சிட்டான், ஆனால் நீ தமிழனா இருக்கணும், நீ தமிழனா இருக்கணும். நீ அதாவது தமிழ் வீரத்துக்கு உரியவன் தான் தமிழை. எதை செய்தாலுமே வீர விளையாட்டுகள் இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் விளையாட்டு வீரர். நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, நான் விளையாட்டு வீரர். எப்படி விளையாட்டு வீரர் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களில் கபடி விளையாட்டு வீரர், கொக்கோ விளையாட்டு வீரர், வாலிபால் பிளேயர் தான். சைக்கிள் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, 3 தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஆசான், என்ன தெரியுமா? யோக கலை ஆசான்.
யோக கலையை பல நூறு பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். யோக கலை ஆசிரியர் தான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நல்லதுகளை செய்து விடுங்களா. இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்களா. இப்போ சீமான் சொல்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நான் இயற்கையான உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்தைக்காவது ஒரு நாள் ஹோட்டல் சாப்பிடுவேன். 100 வயசு வரைக்கும் வாழலாம். இயற்கையான உணவு சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் வாழலாம். கேளுங்க. ரங்கராஜ் பாண்டியன் யாரு? ரங்கராஜ் பாண்டியன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வந்து 25% வாக்கு வரும், சீமான் அவர்களுக்கு 6% தான் வாக்கு வரும். அந்த மாதிரி கருத்து கணிப்பு நிறைய நடத்துறாங்க. அது எப்படி? ரங்கராஜ் பாண்டே வந்து அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நான் போயிருந்தேன். அவர் வலைவலி நடத்துறாரு. பேர் என்ன? அதுக்கு பேர் என்னையா? சாணக்கியா. அந்த சாணக்கியா நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். இப்போ ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படின்னா ஜால்ரா போடுற ஆளு. அங்கேயும் ஜால்ரா போடுறாரு, அங்கே சொல்றாரு. ஆனால் முழுக்க ஒரு பிஜேபி காரர் தான். அடுத்தால லயோலா கல்லூரியிலிருந்து பழைய மாணவர்கள் ஒரு குரூப் புதுசாக இறங்கி வருவாங்க. ஒவ்வொரு தேர்தல் தெரியுமா? நாங்கள் ஓட்டு 4 பேர் அப்படி டேபிள போட்டு உட்காந்துருப்பாங்க. மைக் முன்னாடி உட்காந்துருவாங்க. இந்த தொகுதி தென் மாவட்டத்தில், இந்த தொகுதி திருநெல்வேலி தொகுதி, பாளையங்கோட்டை தொகுதி, இவர் முந்துகிறார், இவர் என்ன மயிரை பிடிக்கிட்டு போனா எனக்கே தெரியாதா. எனக்கே என் தொகுதியில பற்றி இன்னைக்கு நிலமும் முழுதும் தெரியாது எனக்கு. இவர் சென்னையில் உட்கார்ந்து கடமை திருவாரூர் 234 தொகுதியும். எனது லயோலா காலேஜ் மாணவர்கள், நாங்கள் முன்னாள் மாணவர்கள் எங்க அத்தனையும் போய் காசை வாங்கிட்டு சேராமலருமே. கருத்து கணிப்புகிறது என்ன பொறுத்தளவு 100க்கு 101 போய். அதான் உண்மை, சத்தியமா நான் சொல்றேன். கருத்து கணிப்புங்கிறது கிடையாது. அவளும் போய் காசை வாங்கிட்டு அவளும் போடுறோம். யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பு போடுவான். கருத்து கணிப்புங்கிறது போய்.